அமானிதம் என்கிற இந்த தலைப்பை குர்ஆனும் சுன்னாவும் மிக விரிவாக பேசுவதை நாம் பார்க்கலாம். எந்த அளவுக்கு என்றால், ஒருவர் என்னிடத்தில் ஒரு மஷூரா கேட்டு வந்தால் நான் அதை ஒரு அமானிதமாக நினைக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். அது நம்முடைய குடும்பத்திலேயோ அல்லது ஃப்ரெண்ட்ஷிப் வட்டத்திலேயோ ஏதோ ஒரு முறையில் வரலாம். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் முஸ்தஷாரு முக்தமனுன், அல் முஸ்தஷாரு முக்தமனுன், அதாவது ஆலோசனை கேட்கப்படுகிறவர் அமானிதத்தை சுமந்து விட்டார். அதே போல சொல்கிறார்கள், அல் மஜாலிசு பில் அமானா, ஒரு சபை என்பது அமானிதமாகும் என்று சொல்கிறார்கள். அப்படின்னு என்ன மீனிங்? இப்போ பள்ளிவாசல் கூட்டம் நடக்குது என்றால் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிற அவ்வளவு பேரும் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை அமானிதமாக பேண வேண்டும். இப்போ அதெல்லாம் இல்லை. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா துய்யத்தில் அமானத்து ஃபந்ததிரி ஸா, அமானிதம் வேஸ்டாக்கப்பட்டால் மறுமை எதிர்பார்ந்து அப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டோம். அதே போல ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒருவர் உன்னிடம் ஒரு செய்தியை சொல்லுகிறார். நல்லா கவனிங்க இந்த ஹதீஸ் எல்லாம். உன்னிடம் ஒருவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார், அவரை பற்றி, அவரை குடும்பத்தை பற்றி ஏதோ ஒரு செய்தி உன்னிடம் சொல்லி கொண்டிருக்கும் போது அவர் திரும்பி பார்க்கிறார், பக்கத்தில் யாராவது நிற்கிறாங்களான்னு பார்க்கிறார். அப்படி பார்த்தால் அந்த செய்தி அமானிதமாகும். சுப்ஹானல்லாஹ். சொல்ல தேவையில்லை. நீங்க இந்த செய்தியை யாருக்கும் சொல்லிடாதீங்க, இது அமானிதம் என்றெல்லாம் சொல்ல தேவையில்லை. இவரும் நானும் பேசிக்கொண்டிருக்கிறோம், அவர் என்னோடு பேசிக்கொண்டிருக்கும் போது பக்கத்தில் யாராவது கேட்டுட்டு இருக்கிறாங்களான்னு திரும்பி பார்த்தால் நான் புரிய வேண்டும் இது அமானிதம் என்பதை. இப்படி அமானிதத்தின் அந்த வாசல் விசாலமானதாகும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா ஈமான லிமன் அமானத லஹு. சுப்ஹானல்லாஹ். அமானிதம் இல்லாதவனுக்கு ஈமான் இல்லை என்று சொன்னார்கள். அதாவது அமானிதத்தை பேணாதவன் ஒரு பூரணமான மூமினாக இருக்கவே முடியாது. அமானிதம் பேண வேண்டும். சாட்சி சொல்றது ஒரு அமானிதம். சாட்சி சொல்றது ஒரு அமானிதம். ஓட் போடுவது என்பதும் ஒரு சாட்சி சொல்வதுதான். எலெக்ஷனில், அது உள்ளூர் ஆட்சியிலிருந்து ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும், அல்லது சில பள்ளிவாசல்களின் நிர்வாக தெரிவுக்கு கூட ஓட் சிஸ்டம் இருக்கும். அப்படி ஓட் போடுவது என்பது சாட்சி சொல்வதாகும். எனவே அந்த ஓட்டு உரிமை என்பது ஒரு அமானிதம். அதென்ற விருப்பத்திற்காக வேண்டி நான் தகுதி இல்லாதவருக்கு கொடுத்தால் அமானித மோசடி நடக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நாட்டுப்புறத்து அரபி வந்து கேட்கிறார், மறுமை எப்போது உண்டாகும் என்று. ரசூலுல்லாஹ் அவரை இக்னோர் பண்ணிட்டு பிறகு அவங்களுடைய பேச்சு முடிந்த பிறகு சொல்கிறார்கள், கேள்வி கேட்டவர் யார் என்று. அப்ப கேள்வி கேட்டவர் நான் தான் என்று சொன்னதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா துய்யத்தில் அமானத்து ஃபந்ததிரி ஸா, அமானிதம் வீணாக்கப்படுமாக இருந்தால் மறுமையை எதிர்பார் என்று சொன்னார்கள். அந்த திரும்ப கேட்கிறார், அது எப்படி அமானிதம் வீணாக்கப்படும்? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா உஸ்னிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபந்ததிரி ஸா. அல்லாஹு அக்பர். தகுதி இல்லாதவர்களிடம் பொறுப்புகளும் அதிகாரங்களும் ஒப்படைக்கப்பட்டால் அதுதான் அமானித மோசடி என்றார்கள். அப்ப இதில் இந்த எலெக்ஷன்கள் வரும்போது கண்ணியத்திற்குரியவர்களே, எனக்கு பிடித்தவர், எனக்கு உதவி செய்தவர் என்ற கோணத்தில் பார்க்கக்கூடாது. இருப்பவர்களில் யார் இந்த நாட்டை ஆட்சி செய்வதற்கு தகுதியானவர், இந்த நாட்டை கட்டி எழுப்ப தகுதியானவர் என்பது நம்முடைய சக்திக்குட்பட்டவர் நம்ம அனலைஸ் பண்ணணும். சும்மா ஜஸ்ட் லைக் தட் நம்ம காசு கிடைச்சிச்சு, அல்லது நமக்கு ஜாப் கிடைச்சிச்சு, நமக்கு டிரான்ஸ்ஃபருக்கு ஹெல்ப் கிடைச்சிச்சு, அல்லது நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஹெல்ப் கிடைச்சிச்சு, அல்லது நம்முடைய சொந்தக்காரன் சொல்றார் என்று முடிவெடுக்க கூடாது. இப்போ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசியல் அறிவு என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கும். நம்ம அல்லாஹ் என்ன சொல்றானா, வத்தகுல்லாஹ மஸ்ததாத்தும், உங்களோட சக்திக்குட்பட்டவரை நீங்கள் அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா,
ஒரு ஆத்மாவை அதன் சக்திக்கு மேல் அல்லாஹ் சிரமப்படுத்துவதில்லை. அப்ப நமக்குன்ற ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்திக்குட்பட்ட நிலையில் நாம் இந்த பொறுப்பை எடுப்பதற்கு இவர் தகுதியா? அத ஜனாதிபதியாக இருக்கலாம், அல்லது எம்பியாக இருக்கலாம், அல்லது மாகாண சபை உறுப்பினராக இருக்கலாம், அல்லது அதைவிட குறைந்த மாநகர சபை பிரதேச சபை உறுப்பினர்களாக இருக்கலாம், அல்லது சின்ன சின்ன கிளப்புகள் சங்கங்களுடைய தெரிவாக இருக்கலாம். இங்க நம்ம என்ன நடக்கிறது என்று கேட்டால், ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணிட்டு பொருத்தமில்லாதவர்கள் இன்று பதவிகளுக்கு கொண்டு வரப்பட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நம்முடைய சில பள்ளி வாசல்கள் அல்லாஹுவை பற்றி பேச வேண்டிய, அல்லாஹுவை நினைவுபடுத்த வேண்டிய, அல்லாஹுக்கு சுஜூத் செய்ய வேண்டிய பள்ளி வாசல்களுக்கு அறவே தகுதி இல்லாத, அவருக்கு தெரியும் மனச்சாட்சிப்படி நான் கடுகளவும் இந்த பள்ளிக்கு தலைவராக இருக்க தகுதி இல்லைன்னு. ஆனால் அப்படியானவர்களை எல்லாம் இன்று சமூகம் சேர்ந்து கொண்டு போய் வைத்திருக்கிறது என்றால் மறுமை நெருங்குகிறது என்பதுதான் அர்த்தமாகும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இந்த பாவத்தோடு நம்ம மறுமையில் போய் நின்றுவிடக்கூடாது. எனவே எல்லா கோணங்களிலும் இந்த அமானிதத்தை சரியாக பேணி நடக்கக்கூடியவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.